வணக்கங்க. பேதி மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேக்கெட்டை கொடுத்துருப்பாங்க. அது மொத்தமும் ஒருத்தருக்கு சாப்பிட வேண்டியதுன்னு அர்த்தம். அதில் வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாம மொத்தம் எடுத்துங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் திப்பி மாதிரி இருக்கும். அது மொத்தமும் சாப்பிட வேண்டியது தான் அளவு. இது எத்தனை மணிக்கு சாப்பிடணும்னாக்கா, காலையில் 4 மணிக்கு ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சே எந்திரிச்சுங்க. எந்திரிச்சிட்டு இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு எதையோடையாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இஞ்சி சாறில் சாப்பிட சொன்னாங்க, அல்லது அரசன் கொழுந்தில் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு எதை சொல்றோமோ அதுல இந்த மருந்தை கலந்துக்கணும். வெறும் சுடுதண்ணியில் சாப்பிடுறதுன்னா சுடுதண்ணியை போதுமான அந்த மருந்தை போட்டுட்டு அந்த கலக்க வேண்டியது கலந்து அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிக்கணும். ஒரே ஒரு டம்ளர் குடிச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம் வேண்டாம். ஏன்னா வாந்தி ஆச்சுன்னா மொத்தமும் வெளியே வந்துடும். அதனால ஒரு டம்ளர் சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட வேண்டியது. எந்த மூவ்மெண்ட்டும் அதாவது வேற எந்த வேலையும் பண்ண வேண்டாம், வெளியே எங்கேயும் போக வேண்டாம். பேசாம படுத்து தூங்கிட்டா கூட தேவையில்ல. வேலை ஏதாவது பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு தவறு இல்லை. வேலை ஏதாவது சமையல் வேலையோ ஏதாவது ஒர்க் இருந்தால் வாக்கிங் போறதாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த நேரத்துலையும் வாந்தியோ பேதியோ வரலாம் அப்படின்றதுனால வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது சேஃப். சரிங்க. இப்போ வந்து ஒரு வேளை தூங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்து 1 ஹவர்ல இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விதமாக வேலை செய்யும். இது பேதியாகவும் வேலை செய்யும், இது வேர்வையாகவும் வேலை செய்யும், அப்புறம் வாந்தியாகவும் வேலை செய்யும். என்ன தொந்தரவு இருக்குதோ அதுக்கேற்றாப்புல ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். உதாரணத்துக்கு பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வாந்தியாக வர்றதுக்கு இருக்கும், வாதம் அதிகம் வர்றதுக்கு வேதியாக போகிறதுக்கும், கபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வியர்வையாக வர்றதுக்கு ஆகும். மொத்தம் இந்த ஒரு மருந்தே இந்த வாதம் பித்த கபம் 3ஐயும் சரி பண்ணி விடுறதுக்கான மருந்து தான் இந்த மாமருந்து, அகத்தியர் அருளிய மருந்து. சரி, இந்த மருந்தை சாப்பிட்டாச்சு. வாமிட் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ வாங்குறதோ வரட்டும், நீங்களா வாங்கிட்டே இருக்க வேண்டாம். வந்துச்சுன்னா விட்டுருக்குங்க. விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ போச்சுன்னு தெரியலையா, அதே அளவுக்கு சுடுதண்ணி மட்டும் குடிச்சிருங்க. சரி, ஸ்ட்ரெயிட்டாகவே பேதி போயிடுச்சு அப்படின்னா நல்லாவே வந்து சுடுதண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆரம்பத்திலே டம்ப் பண்ண வேண்டாம். ஆரம்பத்தில் டம்ப் பண்ணால் மொத்தமும் வெளியே வந்துடும். அதனால அளவாக ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிருங்க. அப்புறம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவ்வளோ போதோ போக 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 அதே அளவுக்கு அல்லது அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டே வாங்க. அந்த 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 பேதி நடக்கிறப்போ குளிச்சிடக்கூடவே கூடாது. குளிச்சா அப்பயே ஸ்டாப் ஆயிடும். ஏதாவது ஒரு ஆகாரத்தையும் சாப்பிடக்கூடாது. சும்மா ஏதாவது பழம் சாப்பிட்டேன், மோர் சாப்பிட்டேன், எதாவது சாப்பிட்டாலும் டக்குன்னு அங்கேயே நின்று போயிடும். அல்லது ஓர வாந்தியதுக்கு ஆரம்பிச்சிடும், அது வெளியே தள்ளறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஆனதாச்சு எவ்வளவோ நாள் கழிச்சு ஒரு வாட்டி வந்து வயிற்று சுத்தம் பண்றோம். அதனால முழுசும் ஆகட்டும்னு சொல்லி கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரி, போக ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுங்க. நல்ல தரவா போய் குழாய் தண்ணி மாதிரி வரும், வந்து அதுவா நிற்கும். அதுவா நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்றதா நல்லது. அப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 மணிக்கிட்ட நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 வாட்டி போய் 10 மணிக்கு நின்று போச்சு, ஒன்றும் காணும் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். 3 மணி நேரம் வரலன்னா அப்ப 10 மணிக்கு நின்னது 11, 12, 1 1 மணி வரைக்கும் எதுவுமே வரல அப்படின்னா 1 மணிக்கு வந்து ஆகாரம் எடுத்துக்கலாம். இல்ல 10ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், 11 மணிலேயே ஒரு 11:30 மணி போல ஒரு பேதி ஒன்று போச்சு அப்படின்னா 11:30 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்ப 2:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அப்போ ஆகாரம் எடுத்துக்கலாம். சரி, என்ன மாதிரி ஆகாரம் எடுத்துக்கலாம்? உப்பு இல்லாத சாதம், கஞ்சி, எதுவுமே உப்பு இருக்கக்கூடாது. மோரா இருந்தாலும் அதுலயும் உப்பு இருக்கக்கூடாது. இதை வந்து கஞ்சி, சின்னதா கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கங்க. அளவா சாப்பிட்டா போதும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நிறைய சாப்பிடணும்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போய் செட்டில் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அது செட்டில் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, எப்படி அனஸ்தீசியா போயிட்டு வந்தோடனே டபக்கு நிறைய எடுத்து சாப்பிட மாட்டோம். கொஞ்சமாக சாப்பிட்டு அப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திடமாக சாப்பிடும் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சோன்னு சாப்பிட்டு செட்டில் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டில் ஆயிடுச்சான்றத உறுதி பண்ணிக்கணும். சரி, இப்போ வந்து சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சுன்னா கம்ப்ளீட்டாகவே நார்மல் ஆயிடும். உங்களுக்கு அந்த பேதி போனதுக்கான அறிகுறியே இருக்காது, அந்த டைட்னஸ் எதுவுமே இருக்காது. நிச்சயமா பேதி போயிட்டு இருக்கிறப்போ டயர்டாலாம் இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து பேதி இல்லை போகுது இல்லையா. ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அது வந்து பேதி வந்து நோய் நிலையில போச்சுன்னா அது நிறைய சத்துக்கள்லாம் வெளியே தெளிவு போகும், அதனால வரக்கூடிய டயர்னுக்கும். இதுல வந்து என்னன்னா நம்ம நோயத்தான் வெளியே போகுது, அழுக்குகள்லாம் வெளியே போகுது, உள்ள இருக்கிற அசுத்தங்கள்லாம் வெளியே போகுதுன்றதுனால இதுல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். இது சோர்ந்துட மாட்டோம். சோர்வு வந்து லேசான சோர்வு இருக்கும், அதனால அது வந்து மயக்கம் அடிச்சு விடுறதோ அது மாதிரி இருக்கிறதுனால தைரியமாவே இருக்கலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குளியல் குளிச்சுங்க. அதுக்கப்புறம் இரவும் அதே மாதிரி எளிதான உணவு, ஒரு கிச்சடி மாதிரியோ
அல்லது வந்து பருப்பு சாதம் மாதிரியோ ஏதோ எடுத்துக்கலாம். மோர் சாதமாக கூட எடுத்தாலும், மறுபடியும் கஞ்சியை கூட எடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் உப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வேற எதுக்காவது சித்த மருத்துவமோ வேற ஏதாவது ஒரு வைத்தியமோ இங்கிலீஷ் மருத்துவமோ ஏதோ ஒரு மருத்துவமோ எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது அந்த அன்னைக்கு எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வாதம் பித்த 3 கபம் 3யும் சரி பண்ணிடுறதுனால அந்த அன்னைக்கு நோயே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காரு, அவர் வந்து வழக்கம் போல இன்சுலினோ மாத்திரை போட்டார்னா அன்னைக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ஏன்னா அன்னைக்கு சுகர் வந்து அவருக்கு நிச்சயமா நார்மலா தான் இருக்கும். அதுக்கு மேல போட்டாச்சுன்னா அது லோ சுகர் போயிடும். அதனால அந்த அன்னைக்கு மட்டும் எந்த மாத்திரையும் சேர்த்து எடுத்துட வேண்டாம். அடுத்த நாள் இருந்து வழக்கம் போல நீங்க எடுக்கிறத எடுத்துங்க. நாங்க கொடுக்கற மாத்திரையும் உதாரணத்துக்கு ஒரு 2 நாள் போட்டுட்டு 3ஆவது நாள் தான் பேதி போற மாதிரி வாய்ப்பு வந்ததுன்னா அந்த 2 நாளுக்கு எடுத்துட்டு 3ஆவது நாள் மருந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பேதி வந்து போறதுக்கு 3 நாள் தொடர்ந்து வந்து ஆயில் பாத் எடுத்துக்கிறது நல்லது. நாங்களே சில நேரத்தில் வந்து ஆயில் பாத்துக்கான மருந்து கொடுத்துருப்போம். அந்த ஆயில்ல குளிக்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டி நீங்களே குளிச்சுக்கீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற நல்லெண்ணெய் வச்சோ வேற என்ன வழிமுறை சொல்றோமோ அதை வச்சு குளிச்சுக்கிறது நல்லது. ஒரே ஒரு நாள் தான் வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரே ஒரு நாள் கூட குளிச்சுட்டு 2ஆவது நாள் பேதி போட்டுடலாம். 3 நாள் வாய்ப்பு கிடைச்சுன்னா 3 நாள் தொடர்ந்து ஆயில் பாத்துன்றது உடம்பு ஃபுல்லா வச்சு குளிக்கக்கூடியது. அப்படி முடிச்சுட்டு 4ஆவது நாள் அந்த பேதி மருந்து தான் இன்னும் சுத்தமா குடல் எல்லாமே சுத்தமாயிக்கும். ஒருவேளை 3 நாள் முடிச்சிட்டீங்க, 4ஆவது நாளுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ வந்து ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, அதனால 5ஆவது நாள் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருந்துச்சுன்னா 4ஆவது நாளுமே ஆயில் பாத் எடுத்துருங்க. 5ஆவது நாளுக்கு அதாவது அந்த தொடர்ச்சியை விட்டுற வேண்டாம். 5ஆவது நாளுக்கு வேணா போய் அந்த பேதி மருந்து எடுத்தா போதும். இந்த தொடர்ச்சியா இந்த ஆயில் பாத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேதி எடுத்தோம்னா சுத்தமா எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிடும். உடம்பே வந்து புத்துணர்ச்சியா இருக்கும். இது வந்து 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். வலு குன்றியவங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை எடுத்துக்கலாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அளவுக்கு ஏற்ற மாத்தி எல்லாமே எடுத்துட்டோம்னா நோயின்றது ஒண்ணே இல்லாம போயிடும். இது வந்து சித்த மருத்துவத்துல ஆதிகாலத்திலே வந்து நோய் இல்லாம வாழ்றதுக்கு சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான வழிமுறையில ஒண்ணு இது. வணக்கம்.